வணக்கம் நண்பர்களே. இந்தியாவினுடைய காப்பர் உலோகம் தாமிரம் இதனுடைய இந்தியாவினுடைய தேவை உலக தேவையில் கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு நம்ம ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வந்தது எல்லோரும் அறிவார்கள். பல காரணங்களால் மூடப்பட்டது. சரி, இப்போது புதிதாக ஒரு காப்பர் ஆலை திறக்கப்பட்டு தோராயமாக 30,000 கோடி ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிறது. எங்கு, எந்த கம்பெனி, எந்த இடத்தில் இந்தியாவில் இது தோன்றுகிறது, அங்கு எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இதை தயாரிப்பார்கள், இதை குறித்து விரிவாக பேசுகிறேன். முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து தொழில் வாய்ப்புகள் மற்ற வீடியோக்கள் வந்து சேரும். சரி, இப்போ நான் சொல்கிறேன். அதானி குரூப், கௌதம் அதானியினுடைய கட்ச் காப்பர் அப்படிங்கிறது அகமதாபாத்தில். எக்ஸாக்டாக அதனுடைய லொக்கேஷன் வந்து ஹச்சுங்கிறது குஜராத்தினுடைய அந்த மேற்கு பக்கத்தில் அது வரும். ஹஜ் காப்பர் குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கௌதம் அதானியினுடைய கம்பெனி காப்பர் ஸ்மெல்டர். இப்போது இது டிஸ்கஷன் யாரோட பண்ணுறாங்க? ஆஸ்திரேலியா ஹெட் குவார்ட்டராக வச்சுருக்கிற மைனிங் கன்க்ளோமரேட் பிஹெச்பி அப்படிங்கிறோட சோர்ஸை பண்ணி 1.6 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அவங்களுக்கு ஒப்பந்தமாகுது. எவ்வளவு? 1.6 மில்லியன் டன், 1.6 கோடி டன் உற்பத்திக்கு காப்பர் கான்சன்ட்ரேட். The supply contract expected to worth about 30,000 crores per annum at current price levels which are prone to fluctuation. அதாவது இப்போ இந்த ப்ரைஸை பொறுத்து ஃப்ளக்சுவேஷன் ஆகலாம். 30,000 கோடிங்கிறது தோராயமான மதிப்பு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாச்சு ஆஸ்திரேலியாவோட. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் has invest 1.2 billion US dollar, billion not million, billion. அப்போ 1.2 பில்லியன் செட்டப் காப்பர் ஸ்மெல்டர் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? இந்த 1.6 மில்லியன் டன் காப்பர் உற்பத்திக்கு இந்த நிறுவனத்தை ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுடைய கட்ச் காப்பர் வந்து அகமதாபாத்தில் இருக்கிறது அந்த கெப்பாசிட்டியோடு தான் இருக்குது. மேற்கொண்டு இந்த ஆர்டரே வந்து 1.6 மில்லியன் டன் வேணுன்றதுனால மேற்கொண்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளவு? அமெரிக்கன் டாலர் 1.2 பில்லியன் டாலர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ளை டீல்ஸ் ப்ரைஸ்ட் லிங்க்டு டு த லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இது வந்து கரன்சி கெட்டிங், ஃப்ரைட், ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஃபைனிங் சார்ஜஸ் ஆஃப் காப்பர் கான்சன்ட்ரேட் அண்ட் அதர் ஓவர்ஹெட் காஸ்ட் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த நெகோசியேஷன் பிட்வீன் த கம்பெனிஸ். இவர்களுக்கு இடையில் மற்ற இதெல்லாம் காஸ்ட், என்ன காஸ்ட் இது பண்ணணும், ஃபோர்ஜிங் காஸ்ட் என்ன, ஏன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் என்ன, இதெல்லாம் டிஸ்கஷன் நடக்குது. தட்ஸ் ஒரு சைடு இது. ஆனால் இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. யார்? கௌதம் அதானி காப்பர் பிஸ்னஸ்க்கு. ஸோ இந்தியாவுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ஹிந்துஸ்தான் காப்பர் மட்டும்தான் ஒன்லி ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர். இப்போது அதானியும் காப்பரில் வர்றாரு. ஸோ இங்கே எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் அனில் அகர்வாலுடைய காப்பர் மைனிங்கை வந்து காப்பர் பிஸ்னஸை நீங்கள் தடுத்தீங்க? தெரியல. சரி, இது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் அதை கேட்பானே, நீங்கள் அது கான்ட்ரவர்ஷியல்லாம் ஏன் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ஒரே கேள்வி, இந்தியாவினுடைய காப்பர் தேவையை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நிறைவேற்றப் போகிறது இந்த கட்ச் அதானியுடைய காப்பர் ஃபேக்ட்ரி. இப்போது 1.6 பில்லியன் டன் 1.6 மில்லியன் டன் பெர் ஆனம் உற்பத்தி. எப்படின்னா, இப்போது குஜராத்தில் அந்த இடம் சுற்றுப்புற சூழல் பாதிக்கலை. நல்ல விஷயம். ஏன் தூத்துக்குடியில் மட்டும் அது பாதிச்சது? கட்ச் இதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோஸ்டல் ஏரியா தான், ஹார்பர் தான். அது ஹார்பர் பக்கத்தில் தான் அந்த என்னப்பெல்லாம் இருந்தால் தான் அவங்க அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு ஆரம்பம் நல்லது, வரவேற்கத்தக்கது. ஏன் இதை மூடினோம் என்று தான் நாம் அதிகமாக போராடினோம். இதே காப்பர் கம்பெனி அதானி இப்போது ஆரம்பிக்கிறார். அவருக்கான 30,000 கோடி ஆஸ்திரேலியாவிலேருந்து இது கொடுக்குறாங்க. ஆர்டர் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரைட். இதில் நன்மையான விஷயங்கள், வியாபாரம் இந்தியா கிடைச்சது. ஸோ இந்த எக்கனாமி ட்ரில்லியனை நோக்கி போகிற எக்கனாமி வந்து இப்போது உறுதிப்படுத்தப்படுது. இரண்டாவதாக இது சார்பு தொழில் அப்படின்னு, அதாவது இதை சார்ந்த காப்பரை சார்ந்த தொழில்கள் அப்படின்னு அந்த இடத்துல நிறைய வளர்ச்சி வரும். எங்கே? குஜராத்தில் பர்டிகுலராக இந்த கட்ச் காப்பர் அதானியோட காப்பர் ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துல.
ஸோ முடிந்த அளவு இயன்ற அளவு நாம் தமிழ்நாட்டில் இருந்தும் முதலீட்டாளர்கள் ஏன் அதானியினுடைய அந்த தாமிரதம் சார்ந்த தொழில்களுக்கு சார்பு தொழில், அதாவது அலைடு பிஸ்னஸ் ஏன் பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் அவர் ஆர்டர் போன வருஷம் தான் போட்டிருக்கிறாரு. இது எந்த இடத்துல ட்ரை பண்ணணும் எல்லாங்கிற கைட்லைன்ஸ் தொடர்ந்து நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் தரேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.